இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மசாலா போட்டு பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சீக்ரெட் மசாலா சேர்த்துருக்கேன், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா போட்டு பரட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பரட்டிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துற வேணாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெயில் பொரிக்கும் பொழுது மசாலா எல்லாம் கீழே உதிர்ந்து விழுந்துடும். அதனால் தண்ணி லைட்டாக மட்டும் தெளிச்சுக்கோங்க. சும்மா தெளித்து மட்டும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மீனில் ஃபுல்லாக இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நான் வந்து இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 1 மணி நேரம் கிட்ட வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வெளியிலே வச்சு 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்தோம் அப்படின்னா எண்ணெயில் வந்து இந்த மசாலாலாம் கீழே உதிராமல் வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். சின்ன வயசுலேருந்து அம்மா ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, தெரியாமல் கூட யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தெரியாமல் சின்ன வயசில் ஏதோ பண்ணிட்டேனோ என்னவோ, அதுக்கான பாவத்தை தான் இப்போ அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே என்னையே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலுமே அவங்க வந்து அதை ஏற்றுக்க முடியலை, அவங்களால ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபிஷ்ஷு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பாத்திரத்தில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் நல்லா வலித்து அந்த ஃபிஷ்ஷில் நல்லா தடவி கோட் பண்ணி விட்டாச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் தவா ஃப்ரை பண்ணலான்னு ஐடியா வந்துச்சு. உடனே எடுத்து ரெடி பண்ணியாச்சு. என்னோடய பேன் சரியில்லையா இல்லை நான் செஞ்சது சரியில்லையான்னு தெரியல. ஃபிஷ்ஷில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும்தான் வெந்திருந்துச்சு. சைட்லலாம் ஒரு மாதிரி வேகாமல் மசாலா அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம நல்லா செஞ்சாலே 1008 குறை சொல்லுவாங்க. இதில் வேகாமல் எடுத்து வச்சுருந்தா அவ்வளோதாண்டா சாமின்னு சொல்லிட்டு இவங்கள சமாளிக்க முடியாதுன்னுட்டு நான் திரும்பவும் நம்ம ஸ்டைல்லே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஆயில் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். தவாவில் ஃப்ரை பண்ணதையும் எடுத்து திரும்பவும் ஆயிலே போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அது 2 மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணது. மற்ற 3 ஃபிஷ்ஷும் வந்து ஃபஸ்ட்டு தவாவில் போட்டு பாதி வேகாமல் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை திரும்ப ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஃபிஷ்ஷில் சேர்த்த சீக்ரெட் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.